லார்ட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 6-7 வசனங்கள் பார்க்கும்போது, ஒரு தேவ மனிதன் நமக்காக தேவன் நம்மளுக்காக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் பாருங்க, எப்படி வேணாலும் அவர் வாழ்ந்திருக்கலாம், எங்கே வேணாலும் ஒரு நல்ல ராஜா பேலஸில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு யாழைப்பட்டவன் வீட்டில் பிறந்தார். ஒரு மனிதன் எப்படி தாழ்மையோடு வாழணும்னு வாழ்ந்தார். அவர் பாருங்கள், கொஞ்சம் கூட அவங்களுக்கு பெருமை கிடையாது இயேசுவுக்கு. அவர் என்ன பண்ணார்? என்ன குஷ்டரோகி அவன் சுத்தமாக இருப்பானா? இல்லை. அவன் என்ன பொண்ணுகளெல்லாம் நார் இருக்கும், சீவ ரத்தமெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவர் தொட்டார் அந்த குஷ்டரோகி. ஆனால் சீஷர்களை பக்கத்தில் இருக்கிறவங்கள நினச்சி பார்த்துருப்பாங்க, இப்படி தொட்டுறாரே இவரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட அறிவிருப்பு அவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவர் தொட்டு சுத்தமாக்கினார். அந்த பெருமைன்றது அவர்கிட்ட இல்லை. அதே போல தான் கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு, காது கேட்காதவங்களுக்கு தொட்டு அந்த காது கேட்க சொன்னார். சீஷர்களோட மீன் பிடிக்கிறவர்கள் கால்கள் எப்படி இருக்கும், அவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஆனால் அவர் கால்கள் எல்லாம் தொட்டார், கழுவினார். அது பாருங்கள், அந்த தேவன் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமை இருக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு வீடோ ஒரு வாகனமோ ஏதாவது இருந்துச்சுன்னா அவ்வளோ பெருமை பாராட்டுறோம். நேபுக்கத்நேச்சர் கூட நம்ம பார்க்குறோம், இந்த பாபிலோன் என்னுடையது அப்படின்னு சொல்லி பாபிலோன் பற்றி பெருமை பண்ணதுனால நேபுக்கத்நேச்சர் என்ன பண்ணார்? 7 வருஷம் ஒரு மாட்டை போல பிள்ளை தின்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவ ஜனமே, நம்ம பெருமை இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? பாருங்கள், அதை சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் நீ என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். ஏற்ற காலத்தில் காத்திருக்கும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் தேவனை சொல்கிறார். அன்பான தேவ ஜனமே, நம்ம இன்னும் மாறுறவங்களாக இருக்கணும். அவர் நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதன்போடு நம்ம நடக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். என் ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ளவரே, பரலோக தேவனே, சுவாமி நீர் கர்த்தாவே, இந்த உலகத்துக்கு சுவாமி நீர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி. உங்களை போல எங்களை மாற்றி உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி என்ன தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஏற்ற காலத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்கு நீர் நடத்தி கொடுக்குற கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் கர்த்தாவை சமாதான சந்தோஷத்தை கொடுங்க தேவனே. உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அவங்க தேவைகளெல்லாம் தேவனை சந்திங்க சுவாமி. இன்றைக்கி வேறு பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தால் கூட கர்த்தாவே அதெல்லாம் நீராண்டவர் ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவங்க போக்கத்தை ஓரத்தையும் ஆசீர்வதித்து தேவன் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.